எல்லாரும் என்னையவே சொல்றாங்க. நான் ஏதோ அண்ணா பாத்தியாடா என்னையவே வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க. அழுகிறேன்டா. இதுக்குதான் நான் பைபாஸுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன். என் ரேஞ்சுக்கு நான் பாட்டுக்கு வெளியே இருந்திருந்தேன்னா பிரதீப் ரங்கநாதன் படத்துல ஹீரோயின் நான் நடிச்சிருப்பேன். என்னைய கூட்டிட்டு வந்து இந்த பைபாஸ்ல எரும மாடு மாதிரி திங்கிறியே, பக்கத்துல ஒருத்தி அழுகிற ஒரு கர்டசிக்காது என்னன்னு கேட்டியா அண்ணா? ஏன்னா இப்படி இருக்க நீ? நான் தப்பா ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணும் இது பண்ணலமா. இப்படி திண்ணி மாலா உட்காந்துக்கிட்டு எனக்கு வச்ச சோறையை எடுத்து திங்கிற, பக்கத்துல உட்காந்து திங்கிற. நம்மள ஒரு கூறுக்காரனா கம்முன்னு இருக்கேன். நான் தேவையில்லாம இது வந்து தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தின்னு இப்படியே தின்னு உட்காந்து வெள்ளரிக்காவை தின்னு, அடுத்து போய் மாதுளம்பழத்தை வாங்கி தின்னு, ஜூஸ குடி, காப்பிய குடி, சோறு தண்ணியே பார்த்து இல்லாம மாதிரி நடக்கிற நீ கருமம். அண்ணே வேற யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, நீ தானே இருக்க கேனையா? சொல்லுமா ஏன் இப்படி இருக்க? ஆமா கரெக்ட் தான். அதாவதுமா நான் வந்து என்னோட ஆக்டிங் ஸ்கில் இருக்குல்லமா, நான் வந்து ஸ்கில் வந்து எப்பவுமே பார்த்தா மக்கள் தான் சொல்றேன்.